ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 8 12 பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 8 12 வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்களின் மதிப்பெண்ணிற்கு திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்எஃப் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன முறையிலன்னு அவங்க கொடுக்கல, ஆனால் இது வந்து புக்கில் ஊகச்சராசரி முறையில் தொகுக்கப்பட்ட தரவுகளில் ஊகச்சராசரி முறையில் திட்ட விளக்கம் கணக்கிடுறதுக்கான முறை ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் நான் இதை ஊகச்சராசரி முறையிலேயே போடுற பாருங்க. அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிடலாமா? ஃபார்முலாவை எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு தெரிஞ்சிடும். அடுத்து டேபிள் போட்டுடலாம். அப்போ ஃபார்முலா பாருங்கள். திட்ட விளக்கம் என்னன்னு சொல்லுவோம்? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் தொகுக்கப்பட்ட தரவுகளில் ஊகச்சராசரி முறையில் திட்ட விளக்கம் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா சமீசன் எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமீசன் எஃப்ஐ இன்ட்டு டிஐ பை என் கேபிட்டல் என் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் பாருங்கள். எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர் வேணும், எஃப்ஐ இன்ட்டு டிஐ வேணும், அடுத்து கேபிட்டல் என் வேணும். கேபிட்டல் என்னங்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்கல்ல எஃப், இங்கே பாருங்கள். இந்த எஃப் இது எல்லாத்துக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் கேபிட்டல் என். இப்போ பாருங்கள், நான் எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ எஃப்ஐ எழுதிடுவோமா? எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐ. அடுத்து இங்கே ஊகச்சராசரி முறைங்கிறனால நம்ம ஊகச்சராசரி முறையை என்னன்னு சொல்லுவோம்? சராசரி கண்டுபிடிக்கிறது ஏன்னு சொல்லுவோம். ஏ ஈக்குவல் டு நடுவில் இருக்கிற நம்பர் எடுப்போம். அதாவது இந்த சைடு 2 நம்பர், இந்த சைடு 2 நம்பர் விட்டுட்டோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற நம்பர் என்ன? 8. அப்போ ஏ ஈக்குவல் டு 8. ஓகேவா? இப்போ எக்ஸ்ஐ எழுதியாச்சு, எஃப்ஐ எழுதியாச்சு. அடுத்து டி கண்டுபிடிக்கணுமா? டிக்கான ஃபார்முலா என்ன? இதில் ஊகச்சராசரி முறையில் டிஐஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. அப்போ இங்கே டிஐங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்ஐலிருந்து ஏங்கிற 8 கழிச்சிடணும். ஓகேவா? அடுத்து என்ன போடுவோம்? டிஐ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிஐ ஸ்கொயர் போட்டுடலாம். அடுத்து எஃப்ஐ இன்ட்டு டிஐ நம்மளுக்கு ஃபார்முலாவில் வேணும். அப்புறம் எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயரும் ஃபார்முலாவில் போடணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள். எஃப்ஐ டிஐயும் வேணும், எஃப்ஐ டிஐ ஸ்கொயரும் வேணும். பாருங்கள். அடுத்து எக்ஸு எஃப்யூ நான் எடுத்து எழுதிடவா? எக்ஸ்ஐங்கிறது என்னென்ன இருக்குது? 4 6 8 10 12. அடுத்து எஃப்பில் இருக்கிறது எஃப்ஐயில் 7 3 5 9 5. அடுத்து டிஐங்கிறது எக்ஸ்ஐ மைனஸ் 8. எக்ஸ்ஐயிலிருந்து 8 கழிக்கணும். அப்போ இங்கே பாருங்க 4லேருந்து 8 போகாது, சின்ன நம்பர். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போட்டுடலாம். அப்போ 8லேருந்து 4 போச்சுன்னா 4, பெரிய நம்பரோட குறி என்ன? மைனஸ். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி 6லேருந்து 8 போகாது, 8லேருந்து 6 போச்சுன்னா 2, பெரிய நம்பரோட குறி மைனஸ், -2. அடுத்து 8லேருந்து 8 போச்சுன்னா 0, 10லேருந்து 8 போச்சுன்னா 2, 12லேருந்து 8 போச்சுன்னா 4. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? டிஐயை ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸுங்கிறதெல்லாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ நன்னாங்கு 16 2 2 4 0க்கு 0 2 2 4 நன்னாங்கு 16. ஓகேவா? அடுத்து எஃப்ஐ இன்ட்டு டிஐ. இங்கே எஃப்ஐங்கிறது இது, டிஐங்கிறது இது. இந்த ரெண்டையும் பெருக்கணும். அப்போ பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் வரும். 7 நாங்க 28, இங்கே 3 2 6 -6ன்னு வரும். இங்கே 0 தான், 0வால் பெருக்கும்போது 0ன்னு வந்துடும். அடுத்து 9 2 18 ஐனா 20. ஓகேவா? அடுத்து எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர். எஃப்ஐங்கிறது இங்கே இருக்குது, டிஐ ஸ்கொயருங்கிறது இங்கே இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்குங்க பார்க்கலாம். பெருக்குனா 112ன்னு வருது. அடுத்து 4 3 12 5க்கு 0 9 36 80. ஓகேவா? இப்போ இதெல்லாம் கூட்டணுமா, கூடுதல் கண்டுபிடிக்கணுமா? என்ன வேணும்? இங்கே பாருங்கள், என் வேணும், எஃப்ஐடிஐ வேணும், எஃப்ஐடிஐ ஸ்கொயர் வேணும். அப்போ எனக்கு ஃபஸ்ட் நான் போட்டுற பாருங்கள். என் ஈக்குவல் டு இது எல்லாம் கூட்டுங்க. 7 3 10 10 9 19 19 இங்கே 5 5 10 19 ஒரு 10 29ன்னு வருதா? அடுத்து என்ன வேணும்? டிஐ எஃப்ஐடிஐயோடது வேணும், எஃப்ஐடிஐ ஸ்கொயரோடது வேணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணுமா? இதோடது சமேசன் எஃப்ஐ இன்ட்டு டிஐ. இதோட வேல்யூ என்ன? இது எல்லாம் கூட்டுங்க பார்க்கலாம். இப்போ இங்கே ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டி அப்புறம் மைனஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டி அதுலேருந்து கழிச்சிடலாம் பாருங்கள். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 20 18 38. அடுத்து இந்த ரெண்டையும் கூட்டணுன்னா 28 கூட ஒரு 6 கூட்டும்போது 34ன்னு வருமா? இப்போ 38லேருந்து 34 போயிடுச்சு அப்படின்னா 4ன்னு இருக்கும், அதாவது +4ன்னு இருக்கும். அடுத்து இதுக்கு சமேசன் கண்டுபிடிக்கணுமா? சமேசன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயருக்கு சமேசன் எடுக்கும்போது இப்போ இதையெல்லாம் கூட்டுங்க. இப்போ இதையெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 240ன்னு வருது. இதை கொண்டு போய் இப்போ ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள்.
சிக்மா ஈக்குவல் டு இப்போ சமேசன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயரோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம் 240 பை என்னங்கிறது 29 மைனஸ் சமேசன் எஃப்ஐ டிஐயோடது 4 பை என்னங்கிறது 29 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை சுருக்கணும் பாருங்கள். ஈக்குவல் டு இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இது 16 ஆயிரும், இது 29 × 29 பெருக்கி போடணுமா? அப்போ இங்கே 2 29 இருக்குது, இங்கே ஒரு 29 இருக்குது. அப்போ நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ரூட் ஆஃப் இது 16ன்னு வந்துடும். இங்கே கீழே 29 × 29 நான் 29 கீழே 2 29 கீழே கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே மறுபடியும் நான் 29ஆல் இங்கே பெருக்கணுமா? இங்கே பெருக்கிறனால நான் இங்கேயும் பெருக்கணுமா? மீசிமா எடுக்கிறோம். அதாவது 29 × 29 நான் மீசிமா எடுக்கிறேன். அப்போ எப்படி வரும்? 29 × 29 கீழே காமனாக வந்துடும். அப்போ மேலே எப்படி வரும்? 240 × 29 இங்கே மைனஸ் 16ங்கிறது இருக்குமா? நன்னாங்கு 16. இப்போ இதில் பாருங்கள், சிக்மா ஈக்குவல் டு இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ரெண்டையும் பெருக்கி இப்போ இதிலிருந்து கழிக்கணுமா? இங்கே பெருக்கிறத நான் சைடில் போடுற பாருங்கள். இந்த இடத்துல 240 29 0 9 4 36 36க்கு 6 மிச்சம் 3 9 2 18 18 3 21 அடுத்து 0 2 4 8 2 2 4 இப்போ 0 6 இங்கே 9 இங்கே 4 2 6 இப்படி வருதா? 6960ன்னு வருது. அதுலேருந்து இப்போ எதை கழிக்கணும்? மைனஸ் 16 நம்ம கழிக்கணும். இப்போ கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 5 இது 10 10ல் 6 போயிடுச்சுன்னா 4 5ல் 1 போச்சுன்னா 4 69 44ன்னு வருதா? பை கீழே 29 × 29 அப்படியே இருக்குது. இது ரூட் ஆஃபில் இருக்குது. இப்போ இதை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, கீழே 2 29 இருக்கனால நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு 29 வெளியே எடுத்துடலாமா? 2 29க்கு ஒரு 29 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வெளியே எப்படி இருக்கும்? 1/29 நான் வெளியே எடுத்துறேன். அப்போ உள்ளே இருக்கிறது இங்கே என்ன? 69. இப்போ வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துருமா? போடும்போது 2 நம்பர் ஜோடியை எடுத்துக்கோமா? இந்த 2 நம்பர் ஜோடி, இந்த 2 நம்பர் ஜோடியை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், 69ல் ஒரு ஸ்கொயர் நம்பர் வரணும். என்ன ஸ்கொயர் நம்பர் இதில் அடங்கும்னு பாருங்கள். 8 8 64ன்னு போடலாமா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா 5. அடுத்து இந்த ஜோடியை நான் கீழே இறக்குறேன். அப்போ இறக்கணும் அப்படின்னா இப்படி வருதா? இப்போ இங்கே மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோமா? 8 2 16. இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் தான் இங்கே போடணும். ரெண்டையும் போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். அப்போ என்ன போடலான்னு யோசிச்சு பாருங்கள். 16ங்கிறது 1 16 16 2 16 32 3 16 48ன்னு வருமா? அப்போ 480ன்னு வருமா? அப்போ நான் இது என்னென்னு போடுறேன்னா 3ன்னு போடுறேன். இப்போ பெருக்கி பாருங்கள். 3 9 3 18 மிச்சம் 1 1 3 3 3 1 4. ஓகேவா? 489ன்னு வருது. இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா இது 4ன்னு ஆகும், இது 14ன்னு ஆகும். இங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 13, இது 14ன்னு ஆகும். 14ல் 9 போச்சுன்னா 5, 13ல் 8 போச்சுன்னா 5, 4 4 போச்சுன்னா 0. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புள்ளி வச்சுட்டு நான் இங்கே 0 சேர்த்துறேன். 2 0 சேர்த்துணுமா? எப்போவுமே ரெண்டு நம்பராக தான் எடுத்துக்குவோம். அதனால 2 0 சேர்த்துறேன். புள்ளி வச்சு நான் 0 சேர்த்திட்டு இந்த நம்பர் என்ன பண்ணணும்? இப்போ 2ஆல் பெருக்கணுமா? இப்போ பெருக்குனா பாருங்கள், 2 3 6 2 8 16. இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே வரணும். 16ல் எடுத்துக்கிட்டோன்னா 3 16 48ன்னு வரும். அப்போ அதே மாதிரியே எடுத்துக்கலாம். அப்போ 3 போட்டுக்கலாம். 3 9 3 18 18க்கு 8 மிச்சம் 1 3 18 18 1 19 19க்கு 9 மிச்சம் 1 1 3 3 3 1 4. ஓகேவா? இதை கழிச்சோம் அப்படின்னா இங்கிருந்து கடன் வாங்கினா இது 4, இது 10 ஆகும். இங்கிருந்து கடன் வாங்கும்போது இது 9, இது 10 ஆகும். 10ல் 9 போச்சுன்னா 1, 9ல் 8 போச்சுன்னா 1. அடுத்து 54ல் 49 போயிடுச்சு அப்படின்னா 5. ஓகேவா? 511ன்னு வருது. இப்போ என்ன பண்ணணும்? மறுபடி இதை 2ஆல் பெருக்கணுமா? அப்போது 3 2 6 3 2 6 2 8 16. ஓகே, இந்த மாதிரி வருதா? இப்போ இதில் என்ன பண்ணுறேன்? நான் மறுபடியும் 2 0 சேர்த்துறேன். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே ஒரு நம்பர் போடணும், போட்டு பெருக்கிற நம்பர் இங்கே இதுக்குள்ளே வரணும். அதே மாதிரி தான் வருது. அப்போ அதுவும் 16 அந்த மாதிரியே தான் வருது. அதனால் நான் மறுபடியும் 3ன்னே போடுறேன். ஏன்னா 16ஆம் வாய்ப்பாட்டில் போடும்போது இப்படியே தான் வரும். அப்போது 3 9 3 18 18க்கு 8 மிச்சம் 1 3 18 18 1 19 19க்கு 9 மிச்சம் 1 3 18 18 1 19 19க்கு 1 மிச்சம் 1 9 மிச்சம் 1. அடுத்து 1 3 3 3 1 4. ஓகேவா? இந்த மாதிரி வருது. அப்போ இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட ஆன்சர் இப்போ என்ன வந்தது? இந்த ரூட்டோட வேல்யூ மட்டும்
3.33ன்னு வந்ததா? இப்போ இதை என்ன பண்ணணும்? 29ஆல் வகுக்கணும். இப்போ வகுத்து போடலாம் பாருங்கள். 83.33ங்கிறது 29ஆல் வகுக்கலாம் பாருங்கள். வகுத்தோம் அப்படின்னா இந்த 83க்குள்ளே 29ங்கிறது 2 தடவை வரும். 2 29 58. இப்போ 83லேருந்து 58 கழிச்சா 25. அடுத்து புள்ளி இருக்கனால நான் புள்ளி வச்சுட்டு இந்த 3 கீழே இருக்கிறேன். இப்போது எதை கூட பெருக்குனா இங்கே வந்து 29 எத்தனை தடவை போட்டு பெருக்குனா 253ங்கிறது வரும். ஒரு 10 தடவை போட்டோன்னா 290ன்னு வரும். இன்னும் கம்மியாங்கிறப்போ 8 தடவை போடுறேன். 8 9 72 மிச்சம் 7 8 2 16 16 ஒரு 7 23ன்னு வருமா? இப்போ ஓகே. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 3ல் 2 போச்சுன்னா 1, 5ல் 3 போச்சுன்னா 2, 2ல் 2 போச்சுன்னா 0. இப்போ அடுத்து இன்னொரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நான் கீழே இருக்கிறேன். இப்போ 29ங்கிறது 8 தடவை போட்டப்போ 232ன்னு வந்தது. அப்போ அதை விட கம்மியாங்கிறம்போது 7 தடவை நான் போடுறேன். 7 63 மிச்சம் 6 7 2 14 14 ஒரு 6 20. இப்போ இதுலேருந்து இது கழிச்சோம் அப்படின்னா 10ன்னு வருமா? இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை நான் இங்கே புள்ளி வச்சுருக்கனால இன்னொரு 0 சேர்த்துறேன். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் நம்ம 3 ஸ்தானம் எடுத்து அதை 2ஆக மாற்றுவோம். அப்போ இதில் எத்தனை தடவை வரும்? ஒரு 3 தடவை போடலாம் பாருங்கள். இப்போ 3 தடவை போட்டோன்னா 9 27 மீதி 2 3 2 6 6 2 8. ஓகே, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போது நம்மளுக்கு 3 ஸ்தானம் கிடச்சிருச்சு. இப்போ இது எப்படி எடுத்துக்கலான்னு பாருங்கள். 2.8 இங்கே 3ங்கிறது 5 விட கம்மியாக இருக்கனால இதை விட்டுட்டு இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? 5 விட அதிகமாக இருந்திருந்தால் பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்திருப்போம். இப்போ கம்மியாக இருக்கனால நான் 7ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 2.87. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? சிக்மாவோட வேல்யூ தோராயமானது எவ்வளோ? 2.87. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.